நம்ம சின்ன வயசுல பார்த்து வியந்த 2 கேரக்டர்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கணபதியா இருக்கும். இன்னொன்னு வந்து ஹனுமானா இருக்கும். அந்த ஹனுமான் ஜெயந்தி இப்ப எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு, அங்க வந்து ஹனுமானுக்கு வடை, இந்த வெண்ணெய் இதெல்லாம் வந்து வச்சுட்டு, கையெடுத்து கும்பிட்டு செந்தூரம் வச்சுட்டு வந்தா போதுமா? இல்ல வெத்தல மாலை வாங்கி போட்டா மட்டும் ஹனுமானோட அருள் கிடைச்சிருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பக்தி மார்க்கத்துல இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே கரெக்ட்டு தான். ஆனா, இதுக்குள்ள வரோம். ஒரு யோக பாதைக்குள்ள வரோம்னா, இதுக்கு என்ன பண்ணணும்? உண்மையாலுமே ஹனுமான்னா என்ன? இத பத்தி என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விஷயங்கள முறைப்படி ஃபார்வர்டா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, கட்டாயமா அன்னைக்கு தான் நமக்குள்ள அனுமன் ஜெயந்தி நிகழும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த அனுமான் ஜெயந்தி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசத்துல வர இந்த மூல நட்சத்திரம், கிட்டத்தட்ட அமாவாசை கிட்ட தான் இந்த அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மித்தாலாஜிக்கல் கிரியேச்சர் அப்படின்னா நம்ம ஹனுமான சொல்லலாம். அது மித்தாலாஜிக்கல் கிரியேச்சர் மட்டும் சொல்ல முடியாது. உண்மையான ஒரு தெய்வம், சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். இன்னைக்குமே வந்து கூப்பிட்டா நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர். அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய யோகி, ஒரு மிகப்பெரிய ஞானி. இதுதான் வந்து ஹனுமான். இவரை பற்றி போகர் 7000 வந்து போகர் அழகாக சொல்லியிருப்பாரு. பட் நம்ம இப்போ அதுக்குள்ளே போக விரும்பலை. நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். இந்த ஹனுமானோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். வாயுபுத்திரன், ஓகேங்களா? ஹனுமான்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் ஓடக்கூடிய வாசி தான் உண்மையான ஹனுமான். எப்படி வந்து சீதையை வந்து தேடி போய் ராமர் கூட சேர்த்து வச்சு இந்த பாலமாக இருந்தாரோ, அதே மாதிரி நம்மளுடைய மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு பாலமாக இருக்கும் இந்த வாசியை தான் நம்ம ஹனுமான் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல ஹனுமான் வந்து எப்படி வந்து இந்த ராவணனுக்கு மீறி போய் உட்கார்ந்தாரு, அந்த ஒரு அகந்தை, ஹனுமான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறது. அந்த ராவணன் 10 தலை ராவணங்கிறது நம்ம உடம்புல இருக்க 10 குணங்கள். அந்த குணங்களை வந்து அடக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹனுமான் அப்படிங்கிற வாசிக்கு தான் இருக்குது. இந்த வாசியை வச்சு முறையாக நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஆரம்பத்தில் எப்படி ஹனுமான் இந்த ஒரு இது யாருக்கும் அடங்காதோ அந்த மாதிரி இதை டக்குன்னு பிடிபடாது உங்களுக்கு. போக 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 அது பிடிபடும் போது நீங்கள் உங்கள் வாசியை அப்படி மாற்றும் போது உங்கள் மனதை வந்து உங்கள் ஆன்மாவிடம் கொண்டு போய் சேர்த்துரும். இதுதான் வந்து சத்தியமான உண்மை. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அனுமான் அப்படின்னதும் மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி வந்து போகும். அந்த வாள் ஆகட்டும், அந்த முகம், அந்த கதை, இதெல்லாம் அப்பார்ட். இந்த விஷயங்களை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, சனி, ராகு, கேது, இந்த 3 சக்தி வாய்ந்த கிரகங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய 2 பேர் யாருன்னு அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் ஹனுமான், இன்னொருத்தர் யாருன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம், ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. இப்போது இந்த அனுமான் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர்கிட்ட இருக்கிற பொறுமை அப்படின்னதும் உடனே சனியோட அந்த ஆதிக்கம் உள்ள வரும். சனினா வந்து இந்த ரொம்ப சோம்பேறித்தனம், மந்தமாக இருக்கிறது, இல்லைனா வந்து எதையுமே செய்ய விருப்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது, இதெல்லாமே வரும். இந்த இடத்துல அதை நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு அனுமான் என்னென்ன விஷயங்களை வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை மதிக்கும் தன்மை, பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நிதானம், பொறுமை, தெளிவாக யோசிக்கிறது, கர்ம வினைகளை அகற்றுதல், இது எல்லாமே வந்து இவர்கிட்ட வந்துருமா? அடுத்து ராகுனா ஆடம்பரம், அப்சஷன், மிகப்பெரிய விஷயங்கள், பேராசை, இதெல்லாமே. அனுமானோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிவோஷன், சரண்டரன்ஸ், எந்நேரமும் இறைவன், அதாவது அவரை இறைவனாக நினைக்கிறது ராமரை. அந்த ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது நம்ம இறைவனோட நினைப்பிலேயே சதாகாலம் வல்லார் சொல்லுவாள் இல்லைங்களா, சிவசிந்தனையில் இருங்கன்னு. அந்த மாதிரி இருக்க 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 என்ன ஆகும்னா, அப்போ ராகுவோட ஆட்டம் கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் அவரோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அடுத்து கேதுனா என்ன பண்ணுவார்? விரக்தியை கொடுப்பாரு, பரதேசம் கொடுப்பாரு, ஏன்னா ஞானத்தை கொடுக்கறக்காக. ஹனுமான் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு பிரம்மச்சாரின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவதும் அவர் எந்நேரமும் வந்து தவத்திலேயே இருப்பார், ராமரையே நினச்சிட்டு இருப்பார், அகந்தை இருக்காது, ஈகோ இருக்காது, நிதானம், பொறுமை, இந்த எல்லா விஷயங்களும் கொண்டு வந்து சேர்த்து எல்லா விதமான சூப்பர் பவர்ஸும் அவர்கிட்ட இருக்குது. அஷ்டமா சித்திகள் பெற்றவர்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த வாசி ஒருத்தனுக்கு வசமாகும்போது அந்த அஷ்ட கர்மங்களையும் அஷ்டமா சித்திகளையும் அவனால் பண்ண முடியும் அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த 3 பேர்த்தோட எஃபெக்ட் இதுக்குள்ளே வந்துடுதுங்களா? அதே மாதிரி இந்த அனுமானுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களுமே வந்து ஒருத்தர் வந்து அனுமான் உபாசகராக இருக்காரு, இல்லை ஹனுமானை வழிபடுறாரு, இல்லை அவரோட அருள் பெற்றிருக்காரு அப்படின்னா, அந்த நவ கிரகங்களுமே தன்னோட தாக்கத்தை குறைச்சிக்குங்கிறது உண்மை.
அவரோட கதைகள பார்த்தா நீங்க அந்த சூரியன விழுங்குனதுலருந்து, இந்த சனி பகவான், இந்த கேது, ராகு இது கூட இந்த இந்த இது ஒரு வரலாறா எழுதியிருப்பாங்க இல்லையா? இந்த மாரிலாம் நடந்துச்சு. புராண கதையா சாரி. அப்போ அந்த கதைகள்ல என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க. கதைகள்ல வந்து இது முட்டாள்தனமா இருக்கு, மூடத்தனமா இருக்குன்னுலாம் நெனைக்காதீங்க. அதுக்குள்ள ஒரு விஷயம், ஒரு ரகசியத்த வச்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அது என்னான்னு வந்து பாருங்க. அத பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும், ஞானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்னென்னலாம் பண்றாரு, என்ன சொல்ல வராங்க. அத உங்க உடலுக்குள்ள பொருத்தி பாருங்க. இப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சதா காலமும் ராமநாமம் சொல்றாரு அப்படின்னா, சதா காலமும் அவர் என்ன பண்றாருன்னா, வாசியிலேயே இருக்காரு. இறை சிந்தனையிலேயே இருக்காரு. இறை சிந்தனையிலேயே 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் எப்ப இருப்பான்னா, என்னைக்கு அவனுக்கு முழுமையா வாசி தனக்குள்ள ஓட ஆரம்பிக்குதோ, 24 மணி நேரமும் இறை சிந்தனைக்குள்ள போயிருவான். ஒருத்தன் 24 மணி நேரமும் இறை சிந்தனையில இருக்கான்னா, அவனுக்குள்ள வாசி ஓடுதுன்னு அர்த்தம். இறை சிந்தனைனா உடனே 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இறைவன் இப்படி இருக்காரா, அப்படி இருக்காரா? அது கிடையாதுங்க. அந்த இறைத்தன்மை ஆன்ம ஸ்வரூபத்தோடயே போய் கலந்து நிக்கிறது. புரியுதுங்களா? அந்த கலந்து நிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த வாசி ஓட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டவர் தான் ராமர் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதுதான் அவர் சொல்ற ராமநாமத்தோட சிறப்பும், வாயுபுத்திரன்னு சொல்றதும் சரி, இது லங்கைக்கு போய் அவர் வந்து மீட்டுட்டு வந்தது சீதை, இது எல்லா கதைகளும் உங்க உடலுக்குள்ள நடக்கிற ஒரு தத்துவத்த பறைசாற்றி சொல்றது தான். ஸோ, யோக மார்க்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல இருக்கவங்க கூட போய் சண்டை போடாதீங்க. இதெல்லாம் சொல்றாங்க, இப்படிலாம் இருக்குன்னு. அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா? சந்தோஷம். அத விட்டுருங்க. அவங்களோட வழி அது அப்படி போகட்டும் அப்படிங்கிறது. உங்களுக்கு யோக மார்க்கம்குள்ள நீங்க வந்துட்டீங்க, அத தாண்டி அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு டைம் எடுக்கும். அப்ப புரிஞ்சுப்பாங்க என்ன ஏதுன்னு. அதுவரைக்கும் அவங்க பக்தியில இருக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா இப்ப பக்திலாம் அப்படியே காண்பதற்கு அரிய ஒரு விஷயம் ஆயிருச்சு நம்ம மக்கள்கிட்ட. அதனால அப்படி யாராவது பக்தியா இருக்காங்கன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க. நீங்க யோகத்துக்குள்ள இருக்கீங்கன்னா, யோகத்துள் பக்தி செலுத்துங்க. ஞான பாதையில இருக்கீங்கன்னா, ஞானத்துள் பக்திய செலுத்துங்க. அத எங்க செலுத்தணும்னா, உங்க உடலுக்குள்ள செலுத்த ஆரம்பிங்க. உடலுக்குள்ள வாசியா இருக்கு, இறைவன் இருக்காரு, ஆன்மஸ்வரூபமா இருக்காரு, அக்னி பிரகாசமா இருக்காரு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூரிய பிரகாசம், சந்திர பிரகாசம், நட்சத்திர பிரகாசம், இத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். வரலாறு பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ முன்னாடி நான் வந்து கீழ லிங்க் கொடுக்க சொல்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல பேசியிருப்பேன். இந்த எல்லா பிரகாசங்களையும் ஒன்று சேர்த்தி நீங்க நேரா உள்ள போனீங்கன்னா, அங்க ஆன்ம பிரகாசமான, அக்னி பிரகாசமான ஆன்மா இருக்கும். அது கூட கொண்டு போய் கலக்க வச்சீங்கன்னா, அதுதான் நீங்க தான் உண்மையான ஒரு ராம தூதர், இறை தூதர், அனுமானா நீங்க உருவெடுப்பீங்க. அனைவருக்கும் அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சர்வமும் சிவமயம்.